ஹாய் கைஸ், அம்தீஷ். வெல்கம் டு GNK Birdsall. கைஸ், நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து புதுசாக செட்டப் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 பேர் விட்டுருக்கோம் ஒரு கூண்டில் அப்படின்னு சொன்னேன்னு தெரில. லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இதோட கேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3க்கு 2. அதாவது லென்த்து பார்த்தீங்கன்னா 3 அடி, ஹைட்டு 2 அடி, பிரெத்து 2 அடி. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கேஜ் எதுக்கு வச்சுருந்ததுன்னா, நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேஜில் தான் பார்த்தீங்கன்னா காக்டெயில் நம்ம வச்சுருந்தோம், ப்ரீடிங்க்கு வச்சுருந்தோம். பட் அது காக்டெயிலாம் நம்ம கொடுத்தனால இந்த கேஜ் சும்மா தான் இருக்குது. ஸோ நம்மளோட இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் விட்டுருந்தோம். இந்த 10 கேஜ், 10 பார்ட்டிஷன் கேஜு, 12 பார்ட்டிஷனு, ஒவ்வொரு நேரம்லாம் பார்த்தீங்கன்னா 24 கேஜ்லேயே ப்ரீடிங்லாம் பண்ணோம். மொத்தம் 12 கேஜ்லேயே 2 பார்ட்டிஷன் வச்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போப்பையும் ரிசல்ட் கிடச்சிச்சு. பட் எதிர்பார்த்த ரிசல்ட் இல்லை. ஸோ அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக ஸ்டாப் பண்ணி அதுக்கப்புறம் நடுவில் வின்டர் சீசன் முடிஞ்சு, சரி ஒரே இதாக பார்த்தீங்கன்னா பொங்கல் முடிஞ்சு ப்ரீடிங் பண்ணிக்கலான்னு நான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த 5 பேருமே ஒரே கூண்டில் விட்டது. அதாவது 5 மேல் 5 ஃபீமேல். இந்த கேஜில் நான் விட்டுருக்க எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிள் பேஸில் தான் விட்டுருக்கோம். எதுவுமே நார்மலாக விடலை, எல்லாமே ஸ்பேங்கிளாக தான் விட்டுருக்கோம். ஒரே ஒரு மேல், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேல் கூட பார்த்தீங்கன்னா ரெயின்போ மேல் அந்த மாதிரி தான் விட்டுருக்கோம். மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பேங்கிள், அதுக்கப்புறம் டபுள் ஃபேக்ட்ரு, இந்த மாதிரி தான் ப்ரீடிங்க்கு விட்டுருக்கோம். கரெக்டாக சொல்ல போனால் நியூ இயர் முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நான் 5 பேருமே ஒரே கேஜில் போட்டது தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் ஒரு 20 நாள் 18 நாள் வரைக்குமே ஆச்சு. ஒரு 3 வாரம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொல்லப்போனால். ஸோ இப்போ கரெக்டாக இன்னொரு 4-5 நாளில் நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம், பானையெல்லாம் கட்டி விடலாம் இந்த கேஜுக்கு அப்படின்னு நம்ம ஒரு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இனிமேட்டு பார்ப்போம். கண்டிப்பாக வீக்லி நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த பார்ட்டிஷன் கேஜில் எப்படிலாம் ப்ரீடிங் போகுது, எந்தெந்த மாதிரி பேர்லாம் எது கூட ப்ரீட் ஆகுது. ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த பேருமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பேர் மட்டும்தான் ஆல்ரெடி ப்ரீடான பேர். மீதி 4 பேருமே பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன அதுங்க பார்த்துக்கிட்டது கூட இல்லை. ஸோ அந்தளவுக்கு தான் 4 பேருமே இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1-2 மேல் ஃபீமேல் கூட போய் பழகுது. அதாவது லவ் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சீரியஸ் மாதிரியே கொண்டு போகலாம். அதாவது வீக்லி அப்டேட் பண்ணப்போ எந்தெந்த மேல் எந்த ஃபீமேல் கூட அந்த ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுது. இதில் இன்னொரு ரீசன் என்னென்னா, கொஞ்சம் பேர்லாம் வெயிட் பண்ணுது, சும்மாவே தான் உட்காந்துருக்கு. சொல்லப்போனால் 2 மேல் ஒன்றா இருக்குது, 2 ஃபீமேல் ஒன்றா கிஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கூட பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பானை கட்டாத வரைக்கும் தான் இந்த மாதிரி நிலமையில் இருக்கும். பானை கட்டினக்கப்புறம் கண்டிப்பாக அதோட போக்கு வேறு மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்தெந்த மேல் எந்தெந்த ஃபீமேல் கூட பேர் ஆகுது எல்லாமே நான் வீக்லி அப்டேட் பண்ணப்போ சூப்பராக இருக்கும். ரெண்டாவது பானை எந்த ஃபீமேல் எந்த மேல் பிடிக்க போகுது, இது எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குரூப் ப்ரீடிங் பண்ணுறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணப்போ குரூப் ப்ரீடிங்லேயும் பண்ணியிருந்தேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். சொல்லப்போனால் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணப்போலாம் என்கிட்ட குரூப் ப்ரீடிங் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் செப்பரேட் ப்ரீடிங்ஸ் சேஞ்ச் பண்ணேன். இப்போ தான் நம்ம பழைய மாதிரியே என்ன பண்ணமோ அதை திரும்பவும் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். குரூப் ப்ரீடிங் எப்படி தான் இருக்குன்னு ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே திரும்ப. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் ப்ரீடிங் தான் பெஸ்ட்டு நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். பட் திரும்ப நானே இதில் இறங்குறேன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே திரும்பவும் அப்படின்னு தான் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.